பசுமக்கோட்டை தேவர் பெருமக்களுக்கும், ததாஸ்து தேவதைகளுக்கும், சித்தர் பெருமக்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும், ஸ்ரீ மாதங்கினி தாயாருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். நம்ம பெரியவங்க எதையும் அழகா அறிவா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அத நாம பயன்பாட்டுல வச்சிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இதுதான் அடியேனோட கோரிக்கை. குரோதி வருடம் தை மாதம் 14ஆம் தேதி திரையோதசி மூல நட்சத்திரம், மாத சிவராத்திரி பிரதோஷம். சோமவார பிரதோஷமே விசேஷம், அதுலயும் சிவராத்திரி பிரதோஷம் இன்னும் விசேஷம். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காலை சேஷ வாகனத்திலும் இரவு சந்திர பிரபையிலும் புறப்பாடு. இந்த பெரியவங்க பெத்தவங்க சொன்னா, பெரியவங்க சொன்னா பெருமாளே சொன்ன மாதிரிமாங்க. அவங்க இன்னைக்கு எழுதி வச்சது தின வார நட்சத்திர கன யோக, இதுதான் பஞ்சாங்கம். நம்ம தினம் சொல்றோம், தினம் படிக்கிறோம். அதுல ஒரு நாள் கூட பழுது போறது இல்லை. வருஷத்துக்கு 365 நாளுன்னு பிரிச்சு வச்சாங்க. உத்தராயணம் தட்சிணாயணம் பிரிச்சு வச்சாங்க. ருதுக்களை 6 ருதுக்களா பிரிச்சு வச்சாங்க. சைத்ர ருது அப்படின்னா சித்திர மாசம், 12 மாசத்துக்கு 12 ருதுக்கள். வைகாசி மாசம் வசந்த ருது, ஆனி மாசத்துக்கு கிரீஷ்ம ருது, ஆடி மாசத்துக்கு அதுவும் கிரீஷ்ம ருது, மன்னிச்சிடுங்க, 2த்துக்கும் கிரீஷ்ம ருது. சிராவண மாசங்கிற ஆவணி மாதத்துக்கு வருஷ ருது, புரட்டாசி மாசமும் வருஷ ருது. 12 மாசங்களை 6ஆ பிரிச்சு 2 மாசத்துக்கு ஒரு ருதுவா பிரிச்சாங்க. ஒரு சூரியனோட ஒரு சக்கரத்துக்கு 6 ஆரக்கால், இவங்க 6 ருதுக்களா அதை பிரிச்சாங்க. ஐப்பசி கார்த்திகைக்கு சரத் ருது, மார்கழி தைக்கு புஷ்ய மாசம் சொல்லக்கூடிய ஹேமந்த ருது, மாசி பல்குன மாசத்துக்கும் சிச்சிர ருது, இப்படி வச்சாங்க. அவங்க எது வரைக்கும் செஞ்சு வச்சதுல ஒண்ணு கூட பழுது போகல. இப்ப நாம மகா கும்பமேளாவை பார்க்க போறோம். நாம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறதுனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த நேரத்துல இந்த சத்சங்கத்துல உட்கார்ந்து இதையெல்லாம் பேசவும் கேட்கவும் பாடவும் கொடுத்து வச்சிருக்கோம். இது மாதங்கினி நவராத்திரி. ஒரு வருஷத்துல 3 மாசத்துக்கு ஒரு நவராத்திரி வைப்பாங்க. ஆனி மாசம் வைக்கிறது ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாசம் எல்லாருக்கும் தெரியும் சாரத நவராத்திரி. இந்த தை மாசம் வைக்கிறது ஷியாமல நவராத்திரி. பல்குன மாசம் சொல்லக்கூடிய பங்குனி மாசம் வைக்கக்கூடியது வசந்த நவராத்திரி. இந்த மாதங்கினி நவராத்திரிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? இந்த தை மாசி கொஞ்சம் மஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிர் அதிகமா இருக்கும், பனி படலம் அதிகமா இருக்கும், மனுஷங்களுக்குள்ள ஒரு மயக்கம், தயக்கம், கிறக்கம் எல்லாமே இருக்கும். அதே சமயம் இந்த தை மாசத்துல உத்தராயண புண்ணிய காலத்துல சிவனடியை இணைகின்ற உயிர்களை சிவன் அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்காரு. ஒரு குழந்தை ஒரு 2 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்தா அம்மாக்காரி எப்படி கட்டி தழுவிக்கிறான், அப்படி தன் கிட்ட இருந்து பூமிக்கு போன தன் குழந்தைங்களை திருப்பி தன்னோட லயப்படுத்திக்கிறதுல சிவனாருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். காசியில சிவனார் ஜீவன்கள் பிரியும் பொழுது அவங்கள மடியில போட்டு வலது காதுல ஓம்னு சொல்வாராம். அப்பெல்லாம் கூட உலகத்துல இது பொது நடைமுறைன்னு அம்பா சும்மா இருப்பாங்க. இந்த மாதங்கினி இருக்கா பாத்தீங்களா, இந்த தை மாசியில மஞ்சு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல அவ ரொம்ப உயிர்ப்போட செயல்படுவாளாம். மாதங்கி வேறு, மாதங்கினி வேறு. தசமகா வித்யா தேவிகளை மாதங்கி தலையாப்பாங்க. சிவன் தன்னோட கடனைத்தான் செய்யற ஸ்மசானவாசி. நம்ம காளிக்கு காயத்ரி சொல்லும் போது எப்படி சொல்றோம்? ஓம் காளிங்க வித்மகே
ஸ்மசான வாசிங் மாதா பிரச்சோதயர். அப்பவும் கூப்பிடுறோம் பார்வதினா. இங்க மாதங்கினி ஏன் இடுகாட்டுல சிவனை பற்றி பிரியாம இருக்காங்க? சிவன் அன்புக்கு அடிமைங்க. அவர் எந்த உருவமும் கிடையாது. ஒரு பிடிச்சு வச்சு இதுதான் லிங்கம் சொல்லி 4 ஓடி வந்து தேவை எல்லாமே அன்பு சாத்தி உனக்காக கொடுக்கிறேங்கிற அந்த அப்படியே ஒப்படைச்சு சிவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதனால ஏற்கனவே சிவனார் அன்பு லயத்துல மயக்கமா இருக்காரு. அதனால மாதங்கினி ஸ்மசானத்துல சிவனோட இணை பிரியாம இருப்பாங்களாம். அதனாலதான் அவங்க மேல் அப்படி பச்சை நிறமா பூ கிடக்குது. நம்ம மத மீனாட்சி சியாமளா மாதங்கி. அதனாலதான் மாசி மாற நவராத்திரி, நவராத்திரி தை மாசி நவராத்திரி நீலமே கஷ்டா அப்படின்னு கிருஷ்ணரை சொல்ல அந்த நீளமே இவங்க இருப்பாங்க. யாழை கலைகள் 64 இவங்க விளங்குவாங்க. சிவனுக்கு துணையா இருப்பாங்க. மதுர பாஷினி மஞ்சள பாஷினி இவங்கதான் யாழை பிழித்த மொழியாள். அப்படி இருப்பாங்க இவங்க. இப்போ சியாமள நவராத்திரி வந்திருக்குது. 144 வருஷத்துக்கு ஒரு தரம் வரக்கூடிய மகா கும்பமேளா வந்திருக்கு. மகா கும்பமேளா பக்தர்கள் கணக்கான பக்தர்களை எதிர்பார்க்கிறாங்க. நீராடுவது மூலமாக சும்மா குறித்தா பாவம் பெறுவாங்க. இல்ல நன்றி பிறவி போனது. இதுதான் ஒப்படைப்பு, சரணாகதி. மதிப்பு பண்ணக்கூடாது. சரி, சரணாகதி சரணாகதி அப்படி சரணாகதி மக்கள் பரமாத்மா கிட்ட இந்த கும்பம். பிரயாக்ராஜ்ல சங்கர் விமான மண்டபம் ஒண்ணு 130 அடி உயரமான இந்திய கட்டிடக்கலை பாணியிலே சிற்ப வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்டுள்ளது. பல மாடிகளை கொண்ட இந்த கோவிலில் காமாட்சி, திருப்பதி பாலாஜி மற்றும் 108 சிவலிங்கங்கள் சூழப்பட்ட, நம்ம சக்கசர லிங்கம் சொல்றோமே அது மாதிரி லிங்கங்கள் நிறைய 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 இருக்காம். யார் யாரு போறாங்களோ அவங்க போய் தாராளமா இதெல்லாம் சேவிச்சுட்டு வரலாம். இந்த வருஷம் ஜனவரி மாசம் 13ஆம் தேதி மகர சங்கராந்தி அப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. புனித பூமியான பிரயாக்ராஜ்ல புனிதமான அழகான இடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிறாங்க. பக்கம் பக்கமாவே இருக்குமா. இப்ப நம்ம கும்பகோணம் போனா எப்படி அந்த கும்பத்துல இருந்து அமிர்த துளிகள் பட்ட இடமெல்லாம் பஞ்ச குரோஷ தலங்கள் அப்படின்னு சொல்றோம். குரோசம் அப்படின்னா ஒரு அளவீடு. இப்ப நம்ம மைலு, கிலோமீட்டர் இப்படி சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி வந்துச்சுடுங்க. குரோசம் அப்படிங்கிறது ஒரு அளவீடு. அந்த கும்பம் அமிர்தத்தால் நிரம்பி வழிஞ்ச கும்பத்தை சிவபெருமான் கிராத்த வேடம் பார்வதியோட வேடனாக பார்வதியும் சிவனும் இணைந்து அம்பு போட்டு மேலோகத்துல இருந்த அமிர்த கொடத்தை கீழோகத்துக்கு தள்ளின இடம் தான் கும்பகோணம். அந்த அமிர்த பிந்துக்கள் விழுந்த இடமெல்லாம் குரோஷ தலங்கள், பஞ்ச குரோஷ ஸ்தலங்கள். அதுல 5 சிறப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப பிரயாக்ராஜ சுத்தி இருக்கிற புனிதமான இடங்களை பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ போயிட்டு வாங்க. வாரணாசி, அதாவது நம்ம காசி, அப்புறம் ராமர், பாலராமரோட அயோத்தி, நம்ம சின்ன கிருஷ்ணனோட பிருந்தாவனம், சித்திரக்கூட்டம், அப்புறம் சாரநாத்,
இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணுமா. ஏன் வாரணாசி தாங்க காசி 7 புனித நகரங்களில் ஒன்று. உத்தரப்பிரதேசன் கிழக்கு பகுதியிலே கங்கை நதியின் மேற்கு கரையில இருக்கு. 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுமார் 23,000 கோயில்கள் மற்றும் பிரார்த்தன அற்புதங்களுடன் இந்த நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. சிவனின் முதல் மயானம் இந்த காசி தாங்க. எத்தனையோ புண்ணியம் பண்ணவங்கலாம் அங்க போய் உயிர் விடணும்னு அங்க இதுக்குன்னே நிறைய பிரார்த்தனமான வீடுகள் வசதிகளோட மண்டபங்கள் எல்லாம் இருக்கான். எல்லாம் ரொம்ப வலியுது. இப்ப எத்தனையோ பேரு அட்வான்ஸா அங்கே போய் தங்கியாச்சு. உயிர் போகக்கூடும் அப்படிங்கிறவங்க போய் அங்க தங்கிடுறாங்க. அவங்க தேவையோட கட்டணம் வசூலிச்சுதான் பராமரிக்கிறாங்க. உயிர் பணம் அந்த ஹரிச்சந்திரன் காட்டுல எடுத்துட்டு போய் அவங்கள ஜீவனை பரமாத்மாவோட சேர்த்து விட்டுறாங்க. ஏன் அங்க போய் உயிர் விடணும்? நம்ம மனிதர்கள் ஒருத்தர் விட்டா மூச்சுதான் நம்ம இன்னொருத்தர் வாங்குறோம் நம்ம எப்பவுமே சொல்றோம். அப்படி எவ்வளவோ தூரம் நம்மையும் அறியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அதுல இருந்தெல்லாம் விமோக்ஷனம் வந்துருமா அந்த காசியில உயிர் விட்டா. அதனால நான் பஞ்சமா பாதகங்கள் செய்வேன். அங்க போய் உயிர் விட்டா உயிர் போகுமா? ஜீவன் பரமாத்மா கிட்ட அறியுமா? முடியாது. இங்கிருந்தே நீ காசியை நினைச்சு உயிரை விட்டாலும் போகலாம். ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட இணையலாம். ஆனா இந்த வசதி இருக்கிறவங்க அங்க போய் தங்கி அவங்க ஜீவனை காசியில பெரியது அவ்வளோ பெரிய பாக்கியமா நினைக்கிறாங்க. அதனால அது வாரணாசி. அங்க வாரணாசி அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா பட்டு துணிகளுக்கு பிரபலம். அதுக்கப்புறம் அயோத்தி. இப்ப நம்ம சமீபத்துல 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. பாலராமர் எத்தனையோ வருட காலமா எத்தனையோ நம்ம இந்து மத பிரஜாபதிகளோட போராட்டம் காரணமாக மீட்டெடுக்கப்பட்ட அயோத்தி புனருத்தாரணம் அடைஞ்சிருக்கு. அந்த பாலராமனை நாம ஒரு வகுப்புல பார்த்தோம். அவரை சுத்தி எவ்வளோ விசேஷமான தசாவதார சிற்பங்கள் அந்த ஒரே பிரபாவலியில இருக்குன்னு பார்த்தோம். ரொம்ப அழகான அந்த பாலராமர் தீமையை எதிர்த்து போராடும் இந்து மதத்தின் சிறந்த தெய்வீக கடவுள் ராமர் பிறந்த அயோத்தி. உத்தரப்பிரதேசத்தை மையமாக புகழ்பெற்ற இந்த நகரம் இந்துக்களின் 7 முக்கியமான புனித யாத்திரை தலங்களில் ஒன்று. இங்கே சரையு நதிக்கரையில் மாலை ஆரத்தியில் போடு மக்கள் கூடும் ஒரு பகுதி. நகரத்தின் மத்தியிலே வசிக்கும் மக்கள் இந்து கோவில்களின் கட்டிடக்கலை சிறப்பை நாம ரசிக்கலாம். காசியில எப்படி விசேஷமா கங்கா ஹாரதி செய்யறாங்களோ அது மாதிரி இங்க சரையு ஹாரதியும் செய்வாங்களாம். அந்த காசியில ஹாரதி சமயத்துல பார்க்க நம்ம பூலோகத்துல இருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துடும். இந்த பண்டாக்கள்னு சொல்லக்கூடவங்க அந்த காசி காட்டுல பெரிய பெரிய அடுக்கு தீபங்கள் நம்ம கோவில்ல பார்ப்போம்ல அடுக்கு தீபங்கள் அதை ஏற்றி வச்சுட்டு சும்மா அசால்ட்டா அப்படி சுத்தி சுத்தி ஹாரத்தை காட்டுவாங்க பாருங்க. கங்கம்மாக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நம்மளால முடிஞ்சது என்ன? அங்கே வாழை மரம் சின்னதா ஒரு போட்டு மாதிரி செஞ்சு விற்பாங்க. குட்டி படகு மாதிரி கையில வச்சுக்கலாம். அதுக்குள்ள விளக்கும் வச்சு தருவாங்க. அந்த விளக்கை ஏற்றி கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற அந்த திரிவேணி சங்கமத்துல நம்ம கைகளால நம்ம விட்டுட்டு வரலாம். நாங்க போனப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க மஞ்சள் கௌரி வச்சு வழிபட்டோம். அதுதான் எங்களுடைய சம்பிரதாயம். பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். மஞ்சள் குங்குமம் ரவிக்க தண்ணி கொண்டு போய் சுமங்கலிகளுக்கு பகிர்ந்தோம். பூக்களாலும் மஞ்சளாலும் குங்குமத்தாலும் கங்கா யமுனா சரஸ்வதியையும் திரிவேணி சங்கமத்தையும் பூஜித்தோம். அந்த கங்கையில மனித பிறவி அப்படியே கரைதான். நாம இத்தனால் தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச பாப கர்மாக்கள் போகுதான். அதனால ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி அங்க போய் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு ஏற்கனவே அணிஞ்சிருக்கிற பழைய வஸ்திரங்களை அங்க கலட்டி விட்டுட்டு நம்முடைய பழைய ஜீவனை கலட்டி விட்டா அப்படி ஒரு அர்த்தம். புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கணவனின் மடியில் மனைவி அமர வைத்து இன்னொரு தடவை திருமாங்கலையும் சூட்டுவாங்க. குட்டியா ஒரு காம்பவுண்ட்ல மறுபடியும் திருமாங்கலையும் அவர் எனக்கு கட்டினார். அப்புறம் அந்த திரிவேணியில வேணி தானம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு செய்வாங்க. கணவன் மனைவிக்கு ஜடை பின்னி விட்டு நுனிமுடியை கத்தரிச்சு விடுவார். ஐயே அப்படி செய்யறோம் அப்படின்னா இப்ப பெருமா கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கெல்லாம் போறவங்க பாருங்க தலைமுடிய தானம் கொடுப்பாங்க. சும்மா அதை அசால்ட்டா நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த வேணி தானம் அவ்வளவு சிறப்பானது. பெருமாள் வெங்கடேஷ பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி
2 பேரும் கூட இருந்தாலும் நீலாதேவி இருக்கிறது அவ்வளோ விசேஷமா. ஏன் நீலாதேவிக்கு விசேஷம்னா, வெங்கடாஜலபதி புத்துக்கண்ணுக்குள்ளார இருக்கும் பொழுது, அந்த ராஜாவின் சேவகன் தலையில அடிச்சிடுறாரு இல்லையா? அப்ப ரத்த காயம் பற்றுது இல்லையா? அப்ப நீலாதேவி பார்த்துட்டு தன்னுடைய தலைமுடியை எடுத்து வெங்கடேஷ பெருமாளின் காயத்தின் மேல வச்சு அந்த காயத்தை ஆத்தி விட்டாங்களாம். அதனால பெருமாள் சொன்னாரா, இன்னையிலிருந்து இந்த திருமலையில வந்து வேணி தானம் செய்யறவங்களோட வேணி எல்லாம் நீ வாங்கிக்கோ, நீ தான் வேணிக்கு அதிகாரி. சாதாரண தலைமுடி, அதுக்கு ஒரு அதிகாரி அங்க இருக்காங்க. அவங்க அது மாதிரி திரிவேணி சங்கமத்திலையும் கணவனானவன் மனைவியின் திருமுடியை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி நிறைய சிறப்பு அங்க நிறைய இருக்கு. அக்ஷய வடம் இருக்கு. மூத்தோர் முன்னோருக்கு நாம பித்ரு தர்ப்பணம் பண்ணலாம். நிறைய ஸ்தலங்கள் 64 கட்டங்கள்ல கூட்டிட்டு போய் போட்லயே காமிப்பாங்க. இது இந்த மணிகர்ணிகா காட், அம்மையோட காதணி விழுந்த இடம். இப்படி ஒவ்வொன்னா காட்டுவாங்க. ஹரிச்சந்திரா காட்ல தான் எல்லா ஜீவன்களுக்கும் முக்தி கொடுப்பாங்க. அது அப்படி எப்படி காசியில கங்கா ஹாரதி நடக்குதோ அது மாதிரி அயோத்தியில சரையூ ஹாரதி நடக்குதான். மதுரா, உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள மதுரா நகரம் கிருஷ்ணரின் பிறப்பிடம். அமைதி மற்றும் தியாக மனப்பான்மை தேடி வருபவர்கள் இங்கே சரணடையலாம். யமுனா நதியை அடிப்படையாக கொண்டு மதுராவில் ஏராளமான புனித கோவில்கள் இருக்கா. படித்துறை, நதிக்கரைகள், நகரத்தில் பார்க்க வேண்டிய பிரபலமான இடங்களில் ஸ்ரீ கிருஷ்ண ஜன்ம பூமி எல்லாம் இருக்கு. இது அந்த ஜெயில பார்வையாளர்களுக்காக திறந்து விடுவாங்களாம். அதுக்கப்புறம் பிருந்தாவனம், உத்தரப்பிரதேசத்துல யமுனா நதிக்கரையில அமர்ந்திருக்கிற பிருந்தாவன், தமிழ பிருந்தாவனம். ஏன் பிருந்தாவனம்? பிருந்தைனா யாரு? துளசி. ஜலந்தர் அப்படிங்கிற அரக்கனின் மனைவி பிருந்தா, அவதான் துளசி. அவதான் சாபம் கொடுத்தா மகாவிஷ்ணுவுக்கு. நம்ம ராமரா அவர் அவதாரம் எடுத்தப்போ மண்டோதரி நிழலை கூட மிதிக்க கூடாதுன்னு ஒதுங்கி நின்ன மகாவிஷ்ணு இங்க பிருந்தா தேவியை சந்திக்க ஜலந்தரின் ரூபத்துல போறார். அவளும் புருஷன்தானே நினைச்சு பாத பூஜை செய்யும் பொழுது, தொட்டு பார்க்கும் பொழுது அது புருஷன் இல்லைன்னு தெரியுது. ஒரு பரஸ்திரீக்கு முன்னாடி, ஒரு பத்தினிக்கு முன்னாடி கல்லு மாதிரி நின்னிய கல்லாப்பு சபிச்சிட்டான். சரிம்மா அப்படின்னு சொல்லி அவரை ஏத்துக்கிறார். அதுதான் நேபாளில கண்டகி நதியில சால கிராம கல்லா கிடக்கிறார். அந்த பிருந்தைக்கு, அம்மா நான் உன்னை ஏமாத்தணும்னு வரல, உன்னுடைய தபோபக்தி, உன்னுடைய பதிவிரதா பக்தினால ஜலந்தர வெல்ல முடியல தாயே, அதனால நீ என்னிலும் உயர்ந்தவளாகிவிட்டாய். இனிமே பெருமாள் கோயில்ல தலஸ்ரீ, தலம் அப்படின்னா இலை, தலஸ்ரீ இலைகளில் எல்லாம் உயர்ந்தவள், என்னை சபித்து அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய தலஸ்ரீயான துளசி தலத்தை என் சிரசின் மேலும் என் அங்கங்களிலும் அலங்கரித்தால் என்னுடைய பூஜை முழுமையடையும் அப்படின்னு சொல்வார். அந்த பிருந்தையே பிருந்தாவனமா அங்க இருக்கலாம். கிருஷ்ண பக்தர்களுக்கு மத்தியில ரொம்ப ஸ்லாகியமான ஸ்தலம். சின்ன வயசுல ரொம்ப நாள் இங்க இருந்தாராம். கிருஷ்ணர், ராதா, விஷ்ணுன்னு ஒவ்வொரு கோயிலும் இருக்கு. வைஷ்ணவ ஸ்வர்க்கம், ஹோலி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லாம் அங்க இருக்கும். இந்த பத்ரிநாத்லயும் இந்த பிருந்தாவனத்திலையும் புண்ணியம் பண்ணவங்க கண்ணுக்கு ராதா கிருஷ்ணர் குழலூதிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிற காட்சி தெரியுமா? கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சிரிப்பு வருது இல்ல? இந்த பிருந்தாவனத்துக்கு அடியே நின்று போனதில்ல. பத்ரிநாத்லயும் பிருந்தாவனத்திலையும் கிருஷ்ணரும் ராதையும் எப்படி ராசலீலை புரிந்தார்களோ கோபிகைகளோடு, அந்த காட்சி காண கிடைக்க புண்ணியம் பண்ணிருக்கணுமா. அதுக்கடுத்து சித்திரக்கூட், வனவாசத்தை போடு சித்திரக்கூடத்துக்கு போவார் ராமர், நமக்கும் தெரியும். சித்திரக்கூட் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் விந்திய மலைத்தொடர்களில் வீழ்ந்து பரவி இருக்கான். புனித நகரம், பகவான் ராமருக்கு மரியாதை, அவருக்கு தொடர்பான எல்லா கோயிலும் இருக்கு. ராமரின் தீவிர சீடரான துளசிதாசும் கணிசமான பகுதியை சித்திரகூடத்துல கழிச்சார். சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க அவதாரங்கள் அங்க எடுத்ததா ஒரு ஐதீகம். மறுபடியும் ஏன் அவங்க அவதாரம் எடுக்கிறாங்க? நமக்காக அவதாரம் எடுக்கிறாங்க.
ஒவ்வொரு தரமும் தசாவதாரம் எடுக்கும் பொழுதும், சிவனோட 64 திருவிளையாடல்கள் புரியும் பொழுதும், சிவன் 21 அவதாரங்களை எடுக்கும் பொழுதும் நமக்காக எடுக்கிறார். பிரம்மாவும் ஒருத்தர் அவதாரம் எடுத்திருக்கார். நம்ம பார்த்திருக்கோம். காசி மாநகரத்துல ஆதிசங்கரரை வெல்ல பிரம்மனும் சரஸ்வதியும் மண்டல மிஸ்ரர் சரசவாணியா அவதாரம் எடுத்தாங்க. இவங்கெல்லாம் தாயின் கர்ப்பத்துல வரமாட்டாங்க, அப்படியே வருவாங்க. நம்ம ராமர் கிருஷ்ணர் ஜனனம், பாயச ஜனனம் அப்படின்னு சொல்றோம். எப்படி? தாயின் கர்ப்பத்தில் உருவாவது அல்ல, அப்படியே அந்த தெய்வீக நிலை அப்படி வருவதுதான் அவதாரம். அப்படி வர்றாங்க. இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் கூட இந்த சித்திரக்கூடத்துல அவதாரம் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கடுத்து சாரநாத். இந்துக்கள் மட்டுமல்லாம பௌத்தர்களும் அங்க நிறைய சிற்சிலைகள், சாரநாத்துக்கு ஒரு ஸ்தூபி எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. எதுக்கு நம்ம பௌத்தரை கொண்டாடுறோம்னா, பௌத்தம் அப்படிங்கிறது இப்ப வள்ளுவர் அப்படிங்கிறது ஒரு பட்டம். நல்லா படிச்சு தெளிந்த தமிழ் கவிஞனுக்கு வள்ளுவன், நல்லா படிச்சு தெளிஞ்ச அம்மை ஔவையார். அதே மாதிரி தியானத்திலையும் தன்னிலை மறந்த தியானத்துல ஆழ்ந்தவன் பேரு பௌத்தம். புத்தர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த புத்தர் தவம் பண்ணும் பொழுது அந்த தவத்தின் கனல் அப்படியே அவரை தசாவதாரத்துல அவரையும் ஒன்னா சொல்வாங்க. அப்படியே அந்த தவத்தின் கனல்லையே இறைநிலை அடைந்தாராம். அந்த தவத்தின் கனல் அவரை ரொம்ப தாக்கக்கூடாதுன்னு நத்தை கூடுகள் அப்படியே ஏறி அவருடைய சிகையை பூரா அலங்கரிக்குது. எப்ப புத்தர் மோனத்தை அடைந்தாரோ அதே சமயம் அந்த நத்தைகளும் கூடுகளோட அப்படியே இறைவனை சரணடைந்துதான். அதனாலதான் புத்தரோட சிலையில தலையில கொண்டையில நத்தை கூடுகள் இடம்பெற்று இருக்கு. அதுக்கு சாரநாத் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கலாம். ஸ்தூபி இருக்கு அங்க. கயா கயான்னு சொல்லி புத்த கயா, நிறைய கயாக்கள் காட்டுறாங்க. நேபாள புத்தர், இந்திய புத்தர் நிறைய காட்டுறாங்க. நம்ம இந்திய நாட்டு புத்தருக்கு ஒரு அரச மரத்துக்கு கீழே போதி மரத்துக்கு கீழே அவர் ஞானம் பெற்றார்ங்கிறது அறிவிக்கிறதுக்காக அந்த மரம் அங்க இருக்கு. அது தங்க இலைகளால் அலங்கரிக்கப்பட்டு அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு நாம மகா கும்பமேளாவுக்கு நாகா சாதுக்களை பத்தி பார்த்தோம். நாகா சாதுக்கள்னா யாரு? அகாராக்கள். அகாராக்கள்னா இந்துக்களுக்காக, இந்த தர்மத்துக்காக, நம்முடைய பாரம்பரியத்துக்காக, நம்முடைய பண்பாட்டுக்காக, முக்கியமா சொன்னா நம்ம தேசத்துக்காக இந்த அகாராக்களை ஆதிசங்கரர் ஒரு கட்டமைப்பு செஞ்சு இன்னி வரைக்கும் அந்த அகாராக்கள் நம்ம போன வாரமே பார்த்தோம். இங்க மறுபடியும் ஒருத்தரம் சொல்றேன். இமயமலை சாரலையும் பெரிய பெரிய மலை குகையிலையும் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துல, இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்க வான்வழியாக எந்த விதமான சாதனங்களும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மானச ரீதியாக தகவல்களை பரிமாறிக்கொண்டு அந்த இடத்துல வந்து சேருவாங்க. 8ஆம் நூற்றாண்டிலேயே ஆதி சங்கராச்சாரியார் இந்த கட்டமைப்பை உருவாக்கினாரு. இவங்க எங்க இருந்து வர்றாங்க, எங்க மறுபடியும் போறாங்கன்னு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல ரொம்ப சரியாக வந்து இந்த தர்மத்தை பாதுகாப்பாங்க. அஸ்திரதாரி புத்திசாலிகள், சாஸ்திரதாரி, அஸ்திரம்னா ஆயுதம், அந்த அஸ்திரதாரினா ஆயுதம் ஏந்திய நாகராக்கள், சாஸ்திரதாரினா புத்திசாலி. இந்த 2 பேரும் கலந்து வர்றதுதான் ஆண் பெண் 2 நாகா சாதுக்கள். நாகா அப்படின்னாலே குண்டலினி தான். ரொம்ப குண்டலினி உயர்ந்து ஆக்ரோஷமா இருக்கக்கூடியவங்க நாகரா சாதுக்கள். திரிவேணி சங்கமம் பார்க்கணுமா? கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 ஆறுகளின் கூடல் அலகாபாத்தில் பிரயாக்ராஜ். இந்த மாதிரி பூரண கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும் பொழுது அந்த சக்திகள், அந்த நதிகளின் முக்கூடல் சக்திகள், அதிர்வலைகள் ரொம்ப 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 அதிகமாக நமக்கு வருமா. இப்ப நாம சும்மா நின்னா கூட நம்ம கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் நல்ல வாசனைய தானாகவே நுகரும். ஒரு சாம்பிராணி வாசம், ஒரு நல்ல மல்லிகை வாசம், இதை நுகரும். அது மாதிரி
நாம அங்க போய் நின்னா கூட அந்த கங்கா யமுனா சரஸ்வதியின் அதிர்வலைகள் மூலமாக நமக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைக்குமா. அதனால அங்க போய் குளிச்சா, அமிர்தத்துல குளிச்சா புண்ணியம் கிடைக்குமா. ஏன்னா அமிர்த பானம் அங்க பட்டிருக்கு. திருமாலின் வாகனமான கருடன் சுமந்து சென்ற பானையிலிருந்து இந்த நம்ம கும்பகோணத்தில் எப்படி விழுந்ததோ அங்கேயும் விழுந்தது அப்படின்னு சொல்ல கேள்வி. அந்த இடங்களை தான் கும்பமேளாவில் நீராடுறாங்க. மகாமகம் அலகாபாத் ஜனவரி பிப்ரவரி அமாவாசை நாள்ல நீராடுவது ரொம்ப நல்லது. வியாழன் கோள், அதாவது நம்ம குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள போது சூரியனும் சந்திரனும் மகர ராசியில இருப்பாங்களாம். இந்த அமைப்பே அமாவாசை நன்னல்லாகும். ஹரித்வார்ல பல்குனா மற்றும் சைத்ரா, அதாவது பங்குனி சித்ரா, சூரியன் மேச ராசியில போகும் பொழுது சந்திரன் தனுசு ராசியில உள்ள பொழுது அங்க கும்பமேளா நடக்குது. உஜ்ஜயினில வைகாசி மாசம், அதாவது மே மாதம் சூரியனும் சந்திரனையும் தவிர மற்றைய கோள்கள் துலா ராசியிலே உள்ள போது சூரியனும் சந்திரனும் மேச ராசியிலும் குரு பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கும் பொழுது உஜ்ஜயினில கும்பமேளா. நாசிக்ல அம்பிகையோட நாசி விழுந்த இடம், 51 சக்தி பீட்டத்துல நாசி விழுந்த இடம் நாசிக். ஸ்ராவண மாசம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல, ஸ்ராவண சுக்ரா அப்படிமா. ஸ்ராவணம்னா ஆவணி, அதாவது ஜூலைல சூரியனும் சந்திரனும் கடக ராசியில் உள்ள பொழுது குரு பகவான் விருச்சிக ராசியிலே அவங்க இருக்கிற பொழுது நாசிக்ல இந்த கும்பமேளா நடக்குமா. உலகம் முழுக்க இருந்து மடாதிபதிகள், பக்தர்கள், வெளிநாட்டுக்காரங்க, வெளி உலகத்துக்கு புலப்படாத நாகா சாதுக்கள் எல்லாரும் சதா சர்வகாலம் சர்வேஸ்வரனை குறித்து சிந்தனையிலே சதா மூழ்கி சுடு காடுகளில் வசிக்கும் அகோரிகளும் வருகை புரிகிறார்கள். இவ்வளவு இது வரைக்குமே சில பல கோடி ஜனங்க வந்திருக்காங்க. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்க விடாம எல்லா இடத்திலும் அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள், தங்கும் இடங்கள், தூய்மை, தண்ணீர், அந்தந்த இடத்துல குளிக்க மனுஷ அத்தியாவசியம் குளிக்கணும் இல்லையா, அதுக்கு உடை மாற்ற எல்லா இடத்துலையும் எல்லாமே அங்க ஏற்பாடு அவ்வளவு அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களாம். நாம இத்தனை பேர் குளிக்கிறோமே தண்ணியில, நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்தது, ஒருத்தர் தொட்டதை ஒருத்தர் தொட்டா ஒட்டிக்கணும், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏன் மங்களத்தின் சின்னமாகிய சிவபெருமானின் ஜடாமுடியிலா தாங்கப்பட்டு கங்கை பூமியில இறக்கப்பட்டால் ஒரு நாளும் மாசடைவதில்லை. கங்கா ஜலம் நாங்க போயிட்டு 14 வருஷத்துல இருந்து 13-15 வருஷம் இருக்கலாம். இன்னி வரைக்கும் அந்த ஜலம் ஒரு சின்ன பாட்டில நான் வச்சிருக்கேன். இன்னி வரைக்கும் அது எங்க வீட்டுல அப்படியே இருக்கு. ஏதாவது ஒரு தீபாவளி சமயம், ஒரு நல்ல பண்டிகை சமயத்துல தீர்த்தத்துக்கு எடுத்துக்க அதுல கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நுண்ணியல் ஆராய்ச்சியான இம்டெக் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. கங்கை நீரை ஆழமாக ஆராய்ந்து கங்கையிலே கிட்டத்தட்ட 20 வகையான பாக்டீரியோ பேஜஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் வசிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நுண்ணுயிர் என்ன பண்ணுது, பாக்டீரியாக்களை கொல்லும். இந்த வைரஸ்கள் நம் உடலில் மிக அதிகமாக இருக்கும் நல்ல நல்ல வைரஸ். இவை அதிகம் இருப்பதால் தான் கங்கை நீர் இயற்கையாகவே பலவிதமான கொடிய கிருமிகளை எதிர்கொண்டு அழித்து கெடாமல் பல ஆண்டுகள் இருக்கக்கூடியதாக வைக்கிறது. பூஜாரி நம்ம கங்கா ஜலம் வைக்கிறோம் செம்பு குடத்துல, அது இன்னி வரைக்கும் இருக்கு இல்லையா, ஒரு குட்டி சொம்புல வச்சிருப்போம். அது இன்னி வரைக்கும் ஏன் கெடாம இருக்குதுன்னா இதுதான். காலராவை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் கங்கை நீரில் சேர்த்தால் 3 மணி நேரத்திலேயே அந்த கிருமிங்க மாண்டு போகுதாம். இந்த கிருமிகள் மிக சுத்தமான நீர் என சொல்லப்படும் டிஸ்டில் வாட்டரில் கூட உயிர் வாழக்கூடியதுதான் காலரா கிருமி. ஆனா கங்கையில விட்டா அதுவும் மடிந்து போகிறது. கங்கை நீரில் சாதாரண நதி நீரோடு ஒப்பிடுகையில் 25 மடங்கு ஆக்சிஜன் அளவு அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறதுனால கங்கை மாசடைவதில்லை. ஒரு குடுவையில் 16 வருடம் முன்பு வைக்கப்பட்ட கங்கை நீரை சோதித்து பார்த்தால் கங்கை தன்னை தானே சுத்தம் செய்து கொண்டு அமைதியா இருக்கலாம். இத லக்னோவில் இருக்கிற தேசிய பொட்டானிக்கல் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் சந்திரசேகர் நௌத்தியால் சொல்லியிருக்கார்.
நாங்க 2008 2007 போயிட்டு வந்தோம். இன்னைக்கு 17 வருஷம் ஆச்சு. அந்த சின்ன பாட்டில இன்னும் அவங்க அழகா உட்கார்ந்து தான் இருக்காங்க. பளிங்கு மாதிரி இருக்காங்க. தீர்த்தம் வாங்கிக்கும் பொழுது அதே ருசியோட தான் இருக்காங்க. அதனாலதான் கங்கையை பிரம்ம திரவியம் அப்படின்னு கும்பிடுறாங்களாம். பிரம்மம் அப்படின்னா ஆதி, திரவியம் அப்படின்னா உயர்ந்த பொருளே திரவியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது பிரம்ம திரவியம், ஆதி திரவியம். கங்கை நீரை மருத்துவ குணங்களோடும் அதி அற்புத சக்தி கொண்டதாகவும் கங்கை தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வதால் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கங்கையை பத்தி நிறைய 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 தகவல்கள் நாம இன்னைக்கு பிற சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாம இன்னைக்கு கொஞ்சம் தசமகா வித்யா தேவிகளையும் பார்த்துடலாம். ஏன் தசமகா வித்யா தேவிகளை பார்க்கணும்னா, வருஷத்துல அடியேன் சொன்ன அப்படி 6 ருத்துக்கள், 4 நவராத்திரிகள் எல்லாம் வருது. அப்படி வரும் பொழுது நமக்கு இந்த நேரத்துல இந்த நட்சத்திரங்கள் இந்த கோள்கள் எல்லாம் இப்படி வரும் அப்படின்னு குறிச்சு கொடுக்குறாங்க. 2028 வருஷம் கும்பகோணத்துல, அதாவது மாசி மாதம் பிளவங்க வருஷம் மாசி மாதம் 26ஆம் தேதி 9/3/2028 வியாழன் கும்ப மேளா வரும் அப்படின்னு இப்பவே குறிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ போயிட்டு வாங்க. நாங்க 2 தரம் கும்பகோணம் மகாமகத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். இப்ப நாம கொஞ்சம் மாதங்கினியும் தசமகா வித்யா தேவிகளையும் கொஞ்சம் பார்த்திடலாம். அப்புறம் நேத்து நாம குடியரசு தினம் கொண்டாடினோம். அதை பத்தி ஒரு சின்ன தகவல். அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்ட சக்கர வடிவம், தர்ம சக்கரத்தை ஒட்டி இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அசோகர் பயன்படுத்தியதால் அசோக சக்கரம் சொல்றாங்க. சாரநாத்தில் உள்ள சிங்க தலைகள் பதித்த அசோக தூணில் உள்ள இந்த சக்கரம் இந்திய தேசிய கொடியில் மைய பகுதியில் கடல் படை நீளத்தில் இடம்பெற்று உள்ளது. அசோக தூணில் உள்ள சிங்க தலைகள் இந்திய குடியரசின் இலச்சினையாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இலச்சினை, இந்தியாவுக்கு அசோக தூணில் உள்ள சிங்க தலைகள் இந்திய குடியரசின் இலச்சினை. இந்த சக்கரம் இந்திய தேசிய கொடியில இடம்பெற்றுள்ளது. கீர்த்தி சக்கரம் ஒண்ணு புகழ் பெற்று விளங்குது. போர்க்களத்துல ஆற்றப்படும் அதிவீர செயல்கள், தன்னலமற்ற தியாகத்திற்காக இந்திய படைத்துறையால் வழங்கப்படும் விருதுகளில் அசோக சக்கரத்துக்கு அடுத்த நிலையில சௌரியா சக்கரத்துக்கு மேல் நிலையில உள்ள விருது கீர்த்தி சக்கரம். இது உயிரோட இருக்கும் போதும் கொடுப்பாங்க, அவங்க மறைவுக்கு பின்னாடியும் கொடுப்பாங்க. இத மகாவீர் சக்கரம் அப்படிங்கிறாங்க. சௌரியா சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். போர்க்களம் அல்லாது ஆற்றப்படும் அதிவீர செயல்களுக்காகவும் தன்னலமற்ற தியாகத்திற்காகவும் இந்திய படைத்துறையால் வழங்கப்படும் விருதுகளில் 3வது நிலையில் கீர்த்தி சக்கரம். சேனா பதக்கங்களுக்கு மேல்நிலை. எப்படின்னா, ஒரு உயிர் காப்பாத்துறதுக்காக தன் உயிரை தியாகம் பண்ணவங்களுக்கு இந்த சௌரியா சக்கரம் கொடுக்கப்படுது. நம்ம ஏன் இந்த சௌரியா சக்கரத்துக்கு அப்படி பேருன்னா, ராமபிரானோட இளவல் லக்ஷ்மண சௌரி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ சௌஜன்யமாக, அவ்வளவு தயாலத்தோட ராமனுக்காக தன்னை அர்ப்பணித்த தியாக செம்மல், அதனால சௌரி. அது மாதிரி இந்த சௌரி சக்கரம் தியாகிகளுக்கு வழங்கப்படுது. இன்னைக்கு திங்கக்கிழமை வருது, புதன்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை. ரொம்ப ஸ்லாகியமான ஒரு அமாவாசை. அந்த அமாவாசையில பொதுவா அடியேன் சொல்லி இருக்கேன், தாத்தங்கார்பேட்டையில அபிஜித் நட்சத்திர ஸ்தம்பம் இருக்குன்னு. அந்த அபிஜித் நட்சத்திரத்துல எது செஞ்சாலும் பலன் அபூர்வமா கிடைக்கும். அத சில பேர் கொஞ்சம் திட்டம் போட்டு அத கையாண்டாங்கிறதுக்காக அந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணபிரான் எடுத்து தன்னுடைய மயில் இறகுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டாராம். ஆனா இது மாதிரி சில விசேஷ தருணங்களை அந்த அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தமும் நமக்காக வருது. தை அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு. 29/1/2025 தேதி தை அமாவாசை புதன்கிழமை.
அபிஜித் நட்சத்திரம் வருது, அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரமும் வருது. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட 20 நிமிட காலத்தை அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லுவாமா. அந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது காலையில 11:45 இருந்து 12:15 மணி வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம். நம்ம காலையில எப்படி 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தமோ அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தம் 11 மணிக்கு மேல 12:15க்கு உள்ள இருக்கிறது அபிஜித் முகூர்த்தம். அதை விட சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திரம். அமாவாசைக்கு எவ்வளவு நேரம் எங்க இருக்கு? புதன்கிழமை காலை 8 மணியிலிருந்து 8:32 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்துல பூஜை அறையில விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினைச்சு நமக்கு என்ன வேணுங்கிறத ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணுமா. அத பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணுமா. இந்த பிரார்த்தனை முடிவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனை தான் வச்சுக்கணும். மாத்தி மாத்தி பிரார்த்தனை வைக்கக்கூடாது. ஒன்னும் ஆரோக்கியம் வேணும், இல்ல வேலை கிடைக்கணும், இல்ல கல்யாணம் ஆகும், இல்ல குழந்தை வேணும். இப்படி நாம நம்பிக்கையோட சொல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்களும் சேர்ந்து நமக்கு அதை கொடுப்பாங்களா. அந்த அபிஜித் நமக்கு ரொம்ப புண்ணியமான ஒரு காலமா கிடைச்சிருக்கு. அதை நாம பயன்படுத்திக்கணும். இப்ப நாம தசமகா வித்யா தேவிகளை கொஞ்சம் பார்த்திடலாம். இந்த நவராத்திரி சமயத்துல 63 கோடி யோகினிகளையும் அகஸ்தியர் லோபாமுத்ரையையும் சமுத்திரங்களையும் நதி தீரங்களையும் தசமகா வித்யா தேவிகளையும் பார்க்கணுங்க. பெண்மையின் சக்தியை தாய்மை முதல் சம்ஹாரம் வரை உணர்த்துபவர்கள் இந்த தசமகா வித்யாகள். சாக்தம் ஆதி தேவிகர்கள். மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களும் ஸ்ரீ லலிதாதேவியின் 10 கை விரல்கள் இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு துணைக்காக வந்தவங்க இந்த தசமகா வித்யா தேவிகள் அப்படின்னு முண்டமாலா தந்திரம் அப்படிங்கிற நூல் கூறுதான். காளி, தாரா, ஸ்ரீவித்யா, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, ஸ்ரீ தூமாவதி, ஸ்ரீ பகலாமுகி, ஸ்ரீ ராஜ மாதங்கி, ஸ்ரீ கமலாத்மிகா, இவங்க தான் ஸ்ரீ தசமகா வித்யா தேவிகள் அப்படின்னு சொல்றாங்க. காளி காலத்தை நிர்ணயிப்பவள் காளி. கருப்பு நிறத்தை கொண்டவதால் காளி. ஆகாயத்துல வெண்பஞ்சமேக எத்தனை இருந்தாலும் பார்க்க அழகு தண்ணி கொடுக்குமா? கருமேகம்தான் தண்ணி கொடுக்கும். அது மாதிரி அழகுக்கு இந்த முக்கியத்துவம் இல்லை. காலத்தை நிர்ணயிக்க கூடியவள், காலத்தை தன்னுள்ளே அடக்கிக் கொள்பவள் காளி. அதனாலதான் காளி அப்படின்னு சொல்றாங்க. கத்தி, சூலம், கபால மாலை தாங்கி ஸ்மசானத்தில் வசிக்கும் இந்த தேவி அச்சமூட்டும் வடிவம் கொண்டாலும் துர்சக்திகளை மட்டுமே அளிக்கும் ஆற்றல் கொண்டவள் தட்சிண காளி நாம கும்பிடுறோம். அடுத்து தாரா. இந்த தாரா தேவி யாரு? பக்தர்களை சம்ஹாரம் எனும் கடலில் மூழ்காமல் காத்து முக்தி அருள்வார். காளி தாரா வழிபாட்டால் பல மடங்கு பலன் கிடைக்கும். வாக்கு வல்லமை, அளவற்ற செல்வம், ஞானம், முக்தி கிட்ட செய்யும் தேவி இவளே. ஆலகாலம் உண்ட சிவனை தாங்கிய தேவி இந்த தாரா தேவி தானா. நம்ம திருநள்ளாறு போனோம்னா தர்பசயனத்துல சிவபெருமான் படுத்திருப்பாரு. மடியில பார்வதி தேவி அவங்கள தாங்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷமுண்ட ஆலகால விஷமுண்ட சிவனை ஆற்றுப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஆற்றுப்படுத்தும் தேவிதான் தாரா தேவியா. இவங்கதான் கல்கட்டா காளி. இந்த உலகம்ங்கிற இந்த பிறவிங்கிற இந்த நிலையிலிருந்து நாம அடுத்த நிலைக்கு தாண்டக்கூடிய படகு இவன் தான். அதனால இவளை தாரா அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய உபாசனை அதர்வண வேதத்தின் மூலமாக நமக்கு துன்பம் தர்றவங்களை தூக்கி எரிஞ்சிடுவாளாம். ஒரு நிமிஷத்துல தவிடு பொடி ஆக்கிடுவாளாம். அடுத்தவள் திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி தேவி. லலிதையோட உடம்புல இருந்து 5 வயசு குழந்தையா வெளிவந்தவங்க. ரொம்ப குழந்தை. பண்டாசுர விதத்துல தோன்றிய போதும் லலிதையின் அங்கத்திலிருந்து தோன்றினாலும் 5 வயசுல இருந்து 9 வயது தோற்றத்தோடு கூடியதால் பாலா திரிபுர சுந்தரி. எல்லா குழந்தைங்களும் விளையாடுற அப்படி நம்ம கூட சலன் விளையாடக்கூடியவள் இவள் தான். எல்லாம் வல்ல இறைவியான பாலா
சகல நலன்களையும் கொடுப்பா. சின்ன குழந்தைகிட்ட எதுக்குமே தெரியாதுங்க அதுக்கு. தனக்கு வேணும்னு சொல்ல தெரியாது. அது கையில ஏதாச்சும் இருந்தா குடு அப்படின்னா ரொம்ப ஆசையா குடுத்துட்டு ஒரு மொத்தமும் குடுக்கும். அப்படித்தான் இந்த பாலா சகல நலன்களை தருவார். ஸ்ரீ வித்யா என்ற இந்த 3வது சக்தி சோட்டசி, திரிபுர சுந்தரி, லலிதாம்பிகா என்றெல்லாம் போற்றப்படுகிறாள். சக்திகளிலேயே ரொம்ப பேரழகு இவள் தானா. மோட்சம் அளிப்பவள், மாயைகளை கட்டவிழ்க்கும் மகா சக்தி, அறியாமை என்னும் இருள் நீக்கி அருள் செய்யும் தேவி. அடுத்தவங்க புவனேஸ்வரி, அகிலத்தை தாங்கும் புவனத்தை தாங்கும் ஆதிசக்தி, உலகின் உருவாக்கத்துக்கு காரணமான மகா சக்தி. தீயவர்களை அழிப்பவர்களும் நல்லவர்களை ரட்சிப்பவர்களாகவும் புவனேஸ்வரி விளங்குகிறார். கேட்கும் வரங்களை அளிக்கும் தீன தயாபரி அப்படின்னு புராணம் சொல்லுது. அதுக்கடுத்து திரிபுர பைரவி, தசமகா வித்தியில 5ஆம் வடிவம் திரிபுர தேவி. இவங்க அருள் இருந்தா எல்லாம் கிடைக்கும். இவங்க மண்டை ஓட்டு மாலை தரிச்சிருக்காங்க. பக்தர்களின் மரண பயத்தை நீக்குவாங்க. ஜாத வேதசே என்னும் வேத மந்திரத்தினால் இவங்களை துதிச்சா நிவாரணம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும், பைரவ மூர்த்தியின் பாதுகாப்பு கிடைக்கும். சின்ன மஸ்தா தசமகா வித்தியில 6வது தேவி, சூரிய மண்டலத்தின் ஒளியை பழிக்கும் தேககாந்தி. 6வதான தேவியாய் சஷ்டி தேவி, ஒரு கையில் வெட்டப்பட்ட அவங்களுடைய தலையை தாங்கிய கோலம். பிரச்சண்ட சண்டிகா என்ற பெயரில் அகோரிகள் வழிபடும் தேவி. தீய சக்திகளை வசப்படுத்த இவளை சாக்த வழிபாட்டில் வழிபட்டவர்களை எந்த எண்ணத்தோட வராங்களோ அந்த எண்ணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. நாட்டுல ஒரு போர் வருது, ஒரு அரக்க குணம் கொண்டவன் வரான், அவனை ஒழிக்கணும்னு வந்தாக்கா அதை செய்வாங்களாம். நல்லவங்களுக்கு துன்பம் வருது, துன்பம் கொடுக்கணும்னு போனாக்கா யார் நல்லவங்களுக்கு துன்பம் கொடுக்க நினைக்கிறாங்களோ அவங்களையே அழித்து ஒழித்து விடுவார். தூமாவதி தசமகா வித்தியைகளில் 7வது, கருத்த நிறம் கொண்டவள், மயானத்தில் வாசம் செய்வள். இவள் கணவனை இழந்த கோலத்தில் காணப்படுகிறாள். காம குரோத அகங்காரம் போக்கி மகிழ்ச்சியை தந்து அருள்கிறாள். வயோதிகமா இருப்பாளாம். பேரருளும் பேரின்பமும் தருவாள். இவளை வித்தைகளின் குருவாகவும் வரங்களை தருபவளாகவும் வறுமை நம்பிக்கையின்மை ஆகியவற்றை ஒழிப்பவளாகவும் ஜேஷ்டா தேவியா கூப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஜேஷ்டா தேவியா மகாலட்சுமியோட அக்கா அப்படின்னு சொல்வாங்க. ஸ்ரீ பகலாமுகி லலிதா பரமேஸ்வரியான சேனாதிபதியான இவளுக்கு தண்டநாதா, தண்டினி, மந்திரினி, யோகினி அப்படின்னு நிறைய பேர் உண்டு. ஒரு கையால் எதிரி நாக்கை பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் கதாயுதம் தரித்தவள். அசுரர்களை அழிக்க முருகனுக்கு பரமன் பிரம்மாஸ்திரம் என வழங்கப்படும் பகலாமுகி மந்திரத்தை அருளினார். பீதாம்பரி பிரம்மஸ்திர ரூபிணி அப்படிங்கிற பேர்ல இவங்களை வணங்கலாம். மஞ்சள் ஆடை உடுத்தி இளம் பிறை சூடி காணப்படுகிறார். மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல். சித்தர்கள் பலர் இவரை வணங்கி பெரும் பேறு பெற்றார்கள். இந்த பகலாமுகி பண்டாசுர வதத்துல பண்டன் மகனான விஷன் அப்படிங்கிறவனை அவன் ஓயாம அதர்வண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த அதர்வண மந்திரத்துக்கு இருந்து தன்னுடைய படையை காப்பாற்ற கணபதி ஸ்தாபிதம் பண்றாங்க. போர்க்களத்துல கணபதி ஸ்தாபிதம் பண்றாங்க. தன் உடம்புல இருந்து பாலா திரிபுர சுந்தரிய உருவாக்குறாங்க. அப்படியே அந்த விஷன் அடங்கலங்கவும் அந்த விஷன் மேலே சிங்கத்தை ஏவி விட்டு அவனை அதக்கி அந்த விஷன் மேல இவங்க அமர்ந்து அவன் நாக்கை அறுப்பார். அதுதான் பகலாமுகி. அடுத்து ஸ்ரீ ராஜ மாதங்கி மதங்க முனிவரின் மாதவ செல்வி ஷியாமலா. நீலம் கலந்த பச்சை நிற காட்சி, சக்கல செல்வம், தனம், தானியம், நிலம், பூமி என்ன வேணும் ஆயக்கலைகள் 64 கொடுக்கக்கூடியவள் மதுரை ஷியாமலாவான ராஜ மாதங்கி. அடுத்தது கமலாத்மிகா. மகாலட்சுமி வித்யே கமலை, திருமாலின் போக சக்தி. ஆதிசங்கரருக்கு தங்க நெல்லிக்கனிகளை வழங்கியவள் இந்த கமலாத்மிகா. நம்ம பார்த்திருக்கோம் ஆதிசங்கரர் கதை. ஒரு நாள் தங்க நெல்லிக்கனிகளை பால ஆதிசங்கரர் ஒரு பெண்மணிக்கு கொடுக்க சொல்றார். அந்த ஆகாயத்திலிருந்து தத்யாதயானுபவனோத்ர வினாம் புதாரா அஸ்மின்ன கிஞ்சன லிகம் கஷிஷௌ விஷ்ணு துஸ்கர்ம கர்மமபனீய சிராய தூரம் நாராயண பிரணயனி நயனாம்புவாக. 20 ஸ்லோகத்துல இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது ஆகாயத்திலிருந்து தங்க நெல்லிக்கனி கொட்டுது.
அப்பவும் மகாலட்சுமி சொல்றா, இவ போன ஜென்மத்துல குஷேலனுக்கு பொண்டாட்டியா இருந்தா, கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாரோடையும் உறவு வச்சுக்கிட்டா. இவளுக்கு சொத்து வந்தது யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கல. இவளுக்கு எதுக்கு நான் தங்கத்தை கொடுக்கணும்னு கேக்குறாங்க. இருக்கட்டும். இப்ப இந்த ஜென்மத்துல அவளுக்கே இல்லாத நிலையிலையும் எனக்கு ஒரு நெல்லிக்கனி கொடுத்திருக்கா. தனக்கு பசினாலும் இருந்த ஒரு நெல்லிக்கனியை எனக்கு கொடுத்திருக்கா. அதுக்காக அருள் செய் தாயே அப்படின்னு கொடுக்கவும், பெரிய நெல்லிக்காயை அதுக்கு தான் நாம ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து மறுநாள் பெரிய நெல்லிக்காயை புசிக்கிறோமே, அந்த தங்க நெல்லிக்கனிகளை ஆகாயத்திலிருந்து வர்ஷித்தவள் கனகதாரை. அவள் தான் கமலாத்மிகா. இந்த கமலாத்மிகாவை பராசக்தியாக, 10வது தேவியாக, மண்டில சீதையாக, தாமரையிலிருந்து பார்கவியாக, பார்க்கடலை கடந்த போது திருமகளாக, லக்ஷ்மி, ஸ்ரீ கமலா, கமலாலயா, பத்மா, ரமா, நளினி, பத்மயுகரா அப்படிங்கிற நாமங்களால இவங்களை துதிக்கிறோமா. இவங்களை துதிப்பதால் அஷ்டலட்சுமி கட்டாட்சம், ஆரோக்கியம், எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு எல்லாம் கிடைக்குதான். இந்த தசமகா வித்யாயை பத்தி நாம பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கு. நாம கொஞ்சம் இமேஜஸ் இன்னைக்கு பார்த்திடலாம். இன்னைக்கு நாம இந்த தசமகா வித்யா தேவிகளை பத்தி பார்த்ததும், அலகாபாத்ல நடக்கிற மகா கும்பமேளாவை பத்தி பார்த்ததும், நம்ம தலையில எழுதி வச்ச எழுத்தால நடந்திருக்கு. ஒரு நல்ல சோமவார பிரதோஷத்தன்னைக்கு, சிவராத்திரி அன்னைக்கு, ஷியாமலா நவராத்திரி அன்னைக்கு இவ்வளவு புண்ணியமான வார்த்தைகளை பகிரக்கூடிய வாய்ப்பும், ஒரு தளமும், அதை கேட்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கொடுத்த லலிதா தேவிக்கு நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி அம்மா. சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்.